ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ட்ரேடிங் வியூ சார்ட் மூலமாக அதில் உள்ள ஒரு இண்டிகேட்டரை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி நாம் பணம் சம்பாதிப்பது அது குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு மினிமம் ஒரு பீஸ் கட்டி நீங்கள் அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கலந்து ட்ரேட் பண்ணி லாபமும் நஷ்டமும் அது உங்களை சார்ந்தது, என்னை சார்ந்தது அல்ல. நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னிடம் இதற்கான தகவலை நீங்கள் கேட்டு நீங்கள் ட்ரேட் செய்யுங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு மினிமம் அந்த ஆப்ஷன் ட்ரேடு ஒரு 50 ரூபாயில் இருந்து ஒரு 200 ரூபா வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணலாம். 50 ரூபாவில் நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்துனே போய் நம்ம ஐயில் ஆரம்பிக்க தேவையில்லை. மினிமம் 50 ரூபாவில் ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து 200 ரூபாய்க்குள்ள வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 200 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து நீங்கள் ட்ரேடு பண்ண தேவையில்லை. ஓகே, முதலாவது ஒன்று பார்ப்போம். பாருங்கள், கீழே சப்போர்ட்டு, மேலே ரெசிஸ்டன்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா பாருங்கள். இப்போ கீழே சப்போர்ட் வந்திருக்கு. இதுதான் சப்போர்ட்டு. இது ரெசிஸ்டன்ஸு. இதுக்கும் நம்ம பண்ணோன்னா 13.50 ரூபா ஆகுது. அப்படியே ஒன்றுக்கு ஒன்று நம்ம லாபம் வைக்க போகிறோம். அப்படியே மேலே அதை கொண்டு போவோம். பாருங்கள், டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. எவ்வளவு? 13.50. மார்க்கெட்டு ரொம்ப ஹை போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு 13.50 ரூபா தான் லாபம் கிடச்சிருச்சு. அடுத்த ட்ரேடை நம்ம பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு? மேலே கிராஸ் ஆகல. அடுத்து நம்மளுக்கு 2 வந்திருக்கு. ரெண்டாவது ட்ரேடு நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது ட்ரேடு இந்த டிசைன்ஸுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் கிடச்சிருக்கு 10 ரூபா. அப்படியே நீங்கள் ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். 10 ரூபா லாபம் கிடச்சிருச்சு. அடுத்த 3வது ட்ரேட் நம்ம பார்ப்போம். 3வது ட்ரேடு பார்ப்போம். ஐக்கு லோக்கு போட்டோன்னா 22 ரூபா. அதுக்கு மேலே போயிருக்கு. நம்மளுக்கு 22 ரூபா லாபம் கிடச்சிருச்சு. ஒரு 13 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 22, 32, 45 ரூபா கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்த ட்ரேடு நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு? இந்த வார்த்தை லோ 29 ரூபா. ரூபா 32 போயிடுச்சு. மேலே போயிருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளோ போயிருக்குப்பா? 65 ரூபா போயிருக்கு. வேணாம், நம்மளுக்கு 1:1 தான். நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் 1, லாபம் வந்தாலும் 1 வச்சுக்கிடுவோம். 29 ரூபா போட்டுருவோம். ஓகே,
அதுக்கு அடுத்த ட்ரேடு வந்து நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு, இங்கே வந்திருக்கா, அடுத்த ட்ரேடு வந்து 67 ரூபா. 67 ரூபா. ரூபா கிடச்சிருச்சு. நம்ம ட்ரேடு வந்து இந்த ட்ரேடு வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டு 260 மேலே ஆகி போய் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுக்காத மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். இப்படி ஐ கிராஸ் பண்ணால் அடுத்து நீங்கள் கம்மியான இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா ரொம்ப ஐயில் போய் 67 ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அடுத்து கம்மியான இதுக்கு மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா 29, 22, 49, 51, 61, ஒரு 13, 74 ரூபா வந்திருக்கு. 74 ரூபா வந்திருக்கு. ஒரு லாட்டுங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு, 65 லாட்டு ஒரு லாட்டு நம்மளுக்கு வந்து. அப்போ 74 ரூபா கொடுத்துருக்கு லாபம். ஒரு நாளைக்கு ஒரு 3 லாட் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு பிறகு 195, 14,430 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எத்தனை நாளில் கிடச்சிருக்கு? ஏழாந்தேதி நம்ம 7ஆந்தேதி 7ஆந்தேதியிலிருந்து நம்மளுக்கு வந்து 8ஆந்தேதி 2 நாள் ட்ரேடில் நம்மளுக்கு 14,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணணுமா, இது எந்த இண்டிகேட்டர் இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா, நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் மினிமம் பீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.